வணக்கம். இந்த சூப்பரான விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கிராமத்து கதை வழியா பண விஷயத்துல நாம எவ்வளவு உஷாரா இருக்கணும்னு ஒரு மாஸ்டர் கிளாஸ் அளவுக்கான விஷயத்த பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா கதைக்குள்ளேயே போகலாம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையே ஒரே நைட்ல மாத்தக்கூடிய, உங்களை சட்டன பணக்காரராக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்தா நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அதுல குதிப்பீங்களா, இல்ல அதோட ஆழம் என்னன்னு பொறுமையா ஆராய்ந்து பாப்பீங்களா? இதை அப்படியே உங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப முதல் பகுதி, அருணின் பணக்கார கனவு. சூரியன் உதிக்கிற அந்த அழகான அதிகாலை நேரத்துல ஒரு அமைதியான கிராமத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ அருணை நாம சந்திக்கிறோம். இந்த அருண் இருக்கான் பாருங்க, ரொம்ப உழைப்பாளி. டெய்லி கடினமா வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சுக்கிட்டு வர்றான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய, ரொம்ப தீவிரமான ஆசை ஒண்ணு இருந்துச்சு. எப்படியாவது ரொம்ப சீக்கிரமா பணக்காரன் ஆயிடணும், மலை மாதிரி பணத்தை குவித்து வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடம்பரமா வாழணும். இந்த கனவு தான் அவன் எடுக்க போற அடுத்தடுத்த முடிவுகளுக்கு ஆணிவேரா அமைய போகுது. அடுத்ததா இரண்டாம் பகுதி, ஊருக்கு வந்த வியாபாரி. ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த அந்த கிராமத்துல இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். ஒரு நாள் ஒரு ஆடம்பரமான கார்ல ஒரு வியாபாரி வந்து இறங்குறாரு. நிறைய மோசடி திட்டங்கள்ல வர்ற அதே கிளாசிக் தந்திரம் தான் இதுவும். அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. என்கிட்ட முதலீடு செஞ்சா ஒரே மாசத்துல உங்க பணம் டபுள் ஆகிடும், இதுல எந்த ஆபத்தும் இல்ல, எந்த ரிஸ்க்கும் இல்லாம அதிக லாபம் கிடைக்கும்னு அவர் ஒரு பெரிய வளைய விரிக்கிறாரு. இந்த அறிவிப்பை கேட்டதும் கிராம மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த செய்தி ஊர் முழுக்க தீ மாதிரி பரவுது. நிறைய பேர் இதை கேட்டு வாய் அடைச்சு போயிட்டாங்க. சிலர் அவர் சொன்ன கவர்ச்சியான வார்த்தைகளை அப்படியே உடனே நம்பிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு இயற்கையான சந்தேகத்தோடவே இருந்தாங்க. நம்ம அருண் பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையில கண்மூடித்தனமா இருந்தான். கண்கள்ல ஒரு மின்னலோட இதுதான் தான் வாழ்க்கையை மாத்த வந்த பெரிய வாய்ப்புன்னு அவன் முழுமையா நம்பிட்டான். இப்போ மூன்றாம் பகுதி, புறக்கணிக்கப்பட்ட நல்லறிவு. அன்னைக்கு சாயங்காலம் ஊர் ஆலமரத்தடியில நடக்கிற ஒரு உணர்ச்சிகரமான உரையாடல்ல தர்க்கமும் ஆசையும் எப்படி நேருக்கு நேர் மோதுதுன்னு பார்க்கலாம். அந்த உணர்ச்சிகரமான முரண்பாட்டை நாம இங்க தெளிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் அருணோட நண்பன் கார்த்திக் ரொம்ப நிதானமா, முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஆள் யாரு, அவரை பற்றி யாருக்காவது தெரியுமான்னு நல்லா விசாரிச்சு செய்யு ரொம்ப சரியா எச்சரிக்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் பேராசையில இருந்த அருண், உனக்கு பயம், பெரிய லாபம் கிடைக்கணும்னா கொஞ்சம் துணிச்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட நல்ல அறிவுரைய முட்டாள்தனமா தூக்கி போட்டுறான். நாட்கள் போக போக அருண் எவ்வளவு ஆபத்தான முடிவுகளை தொடர்ந்து எடுக்கிறான்னு பாருங்களேன். நாள் தன்னோட மொத்த சேமிப்பையும் அந்த வியாபாரி கிட்ட அப்படியே கொடுக்கறான். 3வது நாள் இன்னும் நிறைய லாபம் கிடைக்கணும் ஆசைப்பட்டு ஊர் மக்கள்கிட்டயும் கடனை வாங்கி முதலீடு செய்யறான். 7வது நாள் அந்த வியாபாரி சில ஆடம்பரமான போலி ஆவணங்களையும் சார்ட்டுகளையும் காட்டி மக்கள் மத்தியில ஒரு போலியான முழு நம்பிக்கையை உருவாக்குறாரு. இங்க அருண் தன்னோட சொந்த பணத்தை மட்டும் ரிஸ்க்ல வைக்கல, தன் மேல ஊர் மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையும் சேர்த்தே பணையம் வைக்கிறான். நான்காம் பகுதி, ஏமாற்றமும் பெரும் இழப்பும். எல்லாம் ரொம்ப சரியா போயிட்டுருக்குன்னு மக்கள் நம்பியிருந்த நேரத்துல ஒரு நாள் அதிகாலை மொத்த கிராமத்தையும் உழுக்கக்கூடிய அந்த அதிர்ச்சியான உண்மை வெளியே வருது. மக்கள் காலையில கண்முழிச்சு பார்த்தப்போ அந்த வியாபாரி தங்கியிருந்த வீட்டோட கதவுகள் எல்லாம் அகலமா திறந்து கிடந்தது. ஆனா உள்ளே யாருமே இல்ல. அந்த ஆடம்பரமான மாயை அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இரவோடு இரவா அந்த வியாபாரி மக்களோட மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். அந்த அதிகாலை பொழுதுல ஒரு பெரிய மயான அமைதி அந்த கிராமத்தையே ஆட்கொண்டது. இதோட உடனடி விளைவு என்னாச்சுன்னு தெரியுமா? அருண் தன்னோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் இழந்துட்டான். இருண்ட மேகங்களுக்கு கீழே கண்ணீரோட கலங்கி போய் நிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவங்கிட்ட பணம் கொடுத்த ஊர் மக்கள் இப்ப பயங்கர கோபத்தோட அவனை சூழ்ந்துகிட்டு பணத்தை திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமம் முழுக்கவே கடுமையான மன உளைச்சலும் ஒரு பெரிய நிதி நெருக்கடியும் உருவாகிடுச்சு. எந்த விஷயத்தையும் சரியா விசாரிக்காம எடுத்த ஒரு முடிவால அருண் மொத்தமா நடுத்தருவுக்கு வந்துட்டான். சரி, இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இங்கதான் இருக்கு. இவ்ளோ பெரிய பிரச்சனையிலும் கார்த்திக் மட்டும் எப்படி பாதுகாப்பா இருந்தான்? ஏன்னா அவன் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி ஆழமா ஆராய்ந்து பார்த்தான். வியாபாரி கிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்ல, அவரோட பேக்ரவுண்ட் யாருக்கும் தெரியல, அவரு சொன்ன லாபம் கணக்குப்படியே சாத்தியமில்லாதது. இந்த மாதிரி 3 பெரிய எச்சரிக்கை அறிகுறிகளை கார்த்திக் கண்டுபிடிச்சான். ஆனா அருண் இத கொஞ்சம் கூட கவனிக்கல. இதுதான் இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த ஒரு பெரிய வித்தியாசம். இப்போ 5ஆம் பகுதி, ஆழம் பார்த்து கால்வை. இந்த பெரிய இழப்புக்கு பிறகு சில நாட்கள் கழிச்சு தங்க நிறமா ஜொலிக்கிற அந்த மாலை வெயில்ல ஊர் மக்கள் எல்லாரும் பெரிய ஆலமரத்தடியில ஒன்னா கூடுறாங்க. ஊர் பெரியவர் அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை வழங்குறாரு. பெரியவர் சொன்ன அந்த முக்கியமான வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஆழம் பார்த்து கால் வைப்பதே புத்திசாலித்தனம். ஒரு ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அதோட ஆழம் என்னன்னு பாக்குற மாதிரி
வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதில் இருக்கிற ரிஸ்கையும் உண்மைகளையும் நல்லா ஆராய்ந்து செயல்படணும். விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுனா உங்களை எப்பவுமே பாதுகாக்குங்கிறத ஊர் பெரியவர் ரொம்ப அழகா உணர்த்துறாரு. இந்த கசப்பான அனுபவத்திலிருந்து அருண் தனக்கான பாடத்தை ரொம்ப நல்லாவே கத்துக்கிட்டான். குறுக்கு வழியில பணக்காரனாகிற அந்த மாயையை விட்டுட்டு மறுபடியும் அதிகாலையில வயலுக்கு போய் தன்னோட நேர்மையான உழைப்ப தொடங்குறான். இப்போ அவனோட முகத்துல ஒரு உண்மையான புன்னகை இருக்கு. ஒரு புது நம்பிக்கையோடும் எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கா ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தெளிவான மனநிலையோடும் அவன் வாழ்க்கைய மறுபடியும் ஆரம்பிக்கிறான். நாம இந்த விளக்கத் தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். நீங்களும் அடுத்த அருணா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்றேன். எந்த ஒரு பெரிய நிதி முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வாய்ப்போட ஆழத்தை நீங்க எப்படி அளவீடு செய்வீங்க? உங்களுக்கான அந்த எச்சரிக்கை அறிகுறிகள் என்னென்ன? நீங்களும் இனி ஆழம் பார்த்து தான் கால் வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதை பற்றி யோசிங்க. மீண்டும் அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல நாம சந்திக்கலாம்.